ப்ரெக்னன்சி டைம் ரொம்ப ஹாப்பினஸான ஃபீலிங்னு சொல்லுவாங்க. எஸ், நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் பாதி ஹாப்பியும் இருக்கும், பாதி நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இருக்கும். நிறைய விஷயங்கள் தோணுது. அக்செப்டன்ஸ் அதிகமாகவே இல்லை இந்த டைமில். எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னை ஃபுல்லாகவே கேர் பண்ணிக்கிறாரு. ஈவன் குக் பண்ணுறது, வீட்டில் வேலை செய்கிறது, வெளியே ஆஃபீஸ் போகிறதுன்னு எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய அம்மாவும் சிக்காக இருக்காங்க. என்னை விட அவங்களுக்கு அதிகமான ரெஸ்ட் தேவைப்படுறதுனால அவங்களும் என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியல. ரிலேட்டிவ் சைடோ ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இல்லை. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா ஃபுல்லாகவே என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. அது எனக்கு ரொம்பவே பர்சனலாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ இருக்கிற மூமெண்ட்டை வச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். இந்த டைமில் நம்ம கண்ட்ரோலில் நம்ம ஹெல்த் இருக்காது, அதோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் டைமில் நான் போகிற பெஸ்ட் ஆப்ஷன் ஷாப்பிங் தான். நாங்கள் பல்லாவரம் எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய யூனிக் திங்ஸும் இருந்தது. வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் திங்ஸ் இது மாதிரி நிறைய இருந்தது. நான் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போயிருந்தேன். பட் ஆனால் எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம ஊர் சும்மா விட முடியுமா? ஸோ அதனால் அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தா ஊறுகாய் கடைன்னு சொன்னாங்க. இவ்வளோ ஊறுகாய் வெரைட்டிஸ் இருக்குங்கிறதே எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. டேட்ஸ்லலாம் ஊறுகாய் செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோட மூட் ஸ்விங்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ்க்கு எல்லாமே எனக்கு பெஸ்ட் எப்போவுமே ஷாப்பிங் தான். உங்களுக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.